ஃபுல்லாக மலை. ஓகே, செக் போஸ்ட் தாண்டிட்டோம். ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. காலைல கிளம்ப போகிறோம். நம்ம 3 o'clock அலாரம் வச்சுருக்கேன். இன்னும் தூங்கலை. டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இன்னும் தூங்கலை. அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்ல. நாளைக்கு ட்ரிப்புக்கு ரெடி. ஏய், டேங்க் பேக்கில் கேமரா கியர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். யூஸ் பண்ண போகிற கேம், நேவிகேஷன், சன்கிளாஸஸ், ஃபேஸ் நாப்கின்ஸ், balaclava and one bag, rain cover for that bag, rain cover for me, one pair of hand gloves, power bank, and இது வந்து லெக்கோட ப்ரொடெக்ஷன், அது ஜாக்கெட். திஸ் இஸ் மை ட்ரைபாட், இது ஹெல்மெட். காலையில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹலோ ரைடர்ஸ், வெரி குட் மார்னிங். வண்டி ரெடி, டேங்க் பேக் எல்லாமே கட்டி ரெடி ஆகிருக்கு. கிளம்பும் போதே மழை தான். லாஸ்ட் டைம் ரைடில் போகும்போதும் அப்படி தான், ஸ்டார்டிங்கே மழை. டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. பாய். கிளம்பிட்டோம். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து 3:40. ஹெட்லைட்டுக்கு கட் ஆஃப் சுவிட்ச் போட்டிருக்கேன். இது எப்போயோ போட வேண்டியது. ஆக்சுவலாக டிலே பண்ணிட்டேன், இப்போ தான் போட்டிருக்கேன். நம்ம இன்றைக்கி போகிற டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா போலுமலை ஃபோர்ட். மட்டுமே போயிட்டு ஒரு 1 day டெஸ்டினேஷன் மாதிரி போயிட்டு வர்றது மட்டும், அது வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் வேறு ஒரு 2 டெஸ்டினேஷனும் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் அ லாங் டைம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 235 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட் போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது ஒரு ஸ்பாட்டை நடுவில் சொருவிட்டேன், வரும்போது ஒரு ஸ்பாட்டை நடுவில் சொருவிட்டேன். ஸோ டோட்டல் எக்ஸ்ட்ரா 2 டெஸ்டினேஷன்ஸை வந்து நடுவில் ஆட் பண்ணிட்டேன், நம்ம போகிறது மட்டும் இல்லாமல். ஸோ அது என்ன டெஸ்டினேஷன்னா, ஜவ்வாது ஹில்ஸ். ஸ்மால் வீக்கெண்ட் கேட்வே தான், பெருசாக எதுவும் கிடையாது. அந்த ஜவ்வாது ஹில்ஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி, பொலுமலைக்கு கிளம்புற மாதிரி பிளான் இன்னிக்குள்ள. இப்போ ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஓகே, ஹேண்டில் பார் ரைசர்ஸ் போட்டதுனால ஃபீல்ஸ் குட். டேங்க் பேக்கில் எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணி பொருள்லாம் வைக்கணுன்றத கொஞ்சம் கற்றுக்கணும் போல். கலந்து டேங்க் பேக்கு. இது வந்து வயட்டரா டேங்க் பேக். க்ளவுஸுமே புதுசு தான், ரைனாக்ஸில் வாங்கியிருக்கேன். ட்ரிப்பர் நேவிகேஷன் நல்லாவே யூஸ் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? ராயல் என்ஃபீல்ட் மீட்டியரோட ட்ரிப்பர் நேவிகேஷனை நான் இன்டர்செப்டாருக்கு வச்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த ஒயரிங் ஹார்னஸை வாங்கினா போதும், மிச்சப்படி எதுவுமே கிடையாது. நோ கட்டிங், ஜஸ்ட் ஸ்லீவ் த ஒயர். நோ வாரண்டி வாய்ட் வில் ஹேப்பன். பட் அதுவுமே கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா டோன்ட் கோ ஃபார் இட், லீவ் இட். மொபைலும் இருக்குது, செகண்டரி மொபைல். பட் இது வந்து ஃப்ளாலஸாக வேலை செய்யுது. நம்ம இதுக்கு அதுக்கப்புறம் மொபைலுக்கு போகணும். டோலு கட்ட தேவையில்லைன்றது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. ஜாலியாக டாட்டா கட்டிட்டு போகலாம். பாய் பாய். வா, எவ்வளோ பெரிய ஜாபு. ஓ மை காட். 230 கிலோமீட்டர்ஸ் மோர். மேப்பில் காட்டினது ஒரு 5 hours 40 minutes. ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை சோலோ ரைட் போயிருந்தேன். நான் ரிட்டர்ன் வரும்போது டோட்டலாக வந்து கொல்லி ஹில்ஸ் ஆர்ச்சிலேருந்து நம்ம வீடு வந்து 320 கிலோமீட்டர்ஸ். நியூஸாக 140 க்ரூஸ் பண்ணேன். தட் வாஸ் ஆசம் ரைட். எனக்கு என்னோடய வண்டியோட ஃபுல் பொட்டென்ஷியல் நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுது அதை பற்றி பேசும்போது. பட் ஒரு பக்கம் பின்னாடி அதை லைட்டை முடிச்சுட்டு வந்து வீட்டில் கண்ணை மூடும்போது அப்படி ஒரு பயமும் வருது. பிகாஸ் அந்தளவுக்கு நம்ம வந்து இந்தியன் ரோட்ஸில் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. என்ன இது இஷ்யூனா, அந்த ஹைவேஸ் எல்லாம் நல்ல க்ளோஸ்ட் ஹைவேஸ் தான். அது டிவைடர் இருக்குல்ல, அங்கே இருக்கிற புல்லில் வந்து ஆடு மாடு மேய்க்க வந்து வராங்க ஃபார்மர்ஸ் ஆர் அந்த ஊர்க்காரங்க. அந்த ஆடு மாடு வந்து ஏதாவது ஒன்று அப்படி ஒரு பயத்துலையோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ அப்படி ஒரு ஜம்ப் பண்ணிச்சுன்னு எங்கள் ரோட்டில் நம்ம கதை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் டனலில் வந்து எக்ஸிட் 3rd எடுங்க அப்படின்னு சொல்லுது. நம்மளுக்கு அந்த எக்ஸிட் 3rd என்னதுன்னே நம்மளுக்கு தெரியாது. கணக்கு பண்ணணும். இது 1 லெஃப்ட்டில் இருக்கிறது 1 எக்ஸிட், 2 எக்ஸிட், 3 எக்ஸிட். ஸோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி நம்மளாக போக வேண்டியதாக இருக்குது. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்டு மோட்டோ வ்ளாகிங் பிடிச்சவங்களுக்கும் இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக
இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ. சமத்து லாரிக்காரங்க சமத்து. ஒரு ஆறுன்னு ஒரு ஹை பீம் போட்டால் போதும், ஓகே போ தம்பி அப்படின்னு ஜாலியாக விட்டுருவாங்க. ஹைவேக்கு என்டர் ஆயாச்சு. இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெயிட் திருச்சி ஹைவே. இந்த மாதிரி டைமில் டீ குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அந்த கருப்பட்டி எங்கேயாவது பார்த்தா அதில் போயிட்டு ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும்னு அப்படி ஒரு ஆசை வருது. ஏன்னே தெரியல. அந்த காஃபி உள்ளே போச்சுன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே கம்ப்ளீட் ஸ்ட்ரெயிட் 30 கிலோமீட்டர்ஸ் சேம் ஹைவே தான். நம்ம சன் கிளாஸஸ் இல்லைனா நம்ம அந்த லென்சஸ் இருக்கும்ல, நம்ம யூஸ் பண்ணுற அந்த பவர் லென்சஸ், அந்த லென்சஸ் துடைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க நார்மலாக ஆப்டிகல்ஸ் கடையில். ஆப்டிகல்ஸ்னு சொல்லிட்டு ஆப்டிகல்ஸ் கடையில் வந்து அந்த லென்ஸுக்கு சொல்யூஷன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷன் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வேலை செய்யுது வைசர் கிளீனிங்கு. நம்ம பர்டிகுலராக வந்து வைசரோட கிளீனர் தான் வாங்கி யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. இந்த சொல்யூஷன் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல சாய்ஸ். நான் இப்போ அதை தான் போட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது விசிபிலிட்டி. அந்த ஸ்வில் மார்க்ஸும் இல்லாமல் கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணணும். ரொம்ப வந்து சொல்யூஷன் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிடக்கூடாது. நம்ம கூட இன்னொருத்தர் ரைடர் ஒரு ஜாயின் பண்ண வேண்டியதாக ஒரு பிளான் இருந்தது. ஆனால் நம்மளால பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டாருங்க. அன்றைக்கி ஃபஸ்ட் vlogல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன்ல சின்னு, அந்த பையன் வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி நான் வந்து அடுத்த நாள் ரைட் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே கண்டிக்கோட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆந்திராவில் இருக்கல அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரைட் பிளான் பண்ணியிருந்தோம். நம்மால் என்ன பண்ணார், நான் செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஒரு ½ கால் வருது, சீக்கிரம் வாடா ஹாஸ்பிட்டல் போகணுண்டான்னு. என்னடான்னு பார்த்தா ஃபிங்கர் கட், செயின் ஸ்ப்ராக்கெட்டில் ஃபிங்கர் கட் ஆகிருக்கு பையனுக்கு. ரைட் ஹேண்டில் இருக்கிற தம் ஃபிங்கர் அந்த கரெக்டாக அந்த நெயில் வரைக்கும் காலி, விரல். எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேட் பண்ணி கட்டான வரைக்கும் க்ளோஸ்டு. நல்ல சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்பால் எத்தனை மீம்ஸில் பார்த்துருப்போம். லாரி 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 லாரி. இந்த மாதிரி கார் போனால் கூட பரவாயில்லைங்க, ஒருத்தங்க லாரியை கொண்டு போவாங்க டோ பண்ணிட்டு ரிவர்ஸில். நம்ம வீட்டாண்ட ட்ரிசில் ஆச்சு, இப்போ திருப்பி இங்கே ட்ரிசில் ஆகுது. இன்னும் ரெயின் லைனரை மாற்றுறதுக்கும் இடம் இல்லை. ஸ்பீடு அப்படியே குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த மழை பெய்கிற கேப்பில் ஃபியூல் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது கருப்பட்டி காஃபி, குடிச்சிட்டு போவோம். நான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டோம். ஸ்ட்ராங்காக போட சொல்லிட்டேன், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டார் போல். இதுக்கப்புறம் தூக்கமே வராது. வண்டி நிலமையை பாருங்கள், மழையில் வந்ததுனால கம்ப்ளீட்டாக அழுக்கு சேரு. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே என்ன நிலைமை ஆகும்னு தெரியல. காலையிலே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எவ்வளோ வெஹிக்கல்ஸ் போயிட்டு போயிட்டே இருக்குது. வாவ், ஐயோ ரோடை பார்க்க முடியலையே, இது நல்லா இருக்கு. ஆஹா, பிரேக் எடுத்திருக்காங்க. வந்தவாசி இன்னும் 1 கிலோமீட்டர்னு காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டு இருக்குது. கரெக்டாக அங்கே நிப்பாட்டினேன். நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஒரு மாதிரி க்ரீனரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சன்ரைஸ் ஆகிற டைம் ரோடோட எட்ஜிலேருந்தே க்ரீனரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே கம்ப்ளீட் ரோட், க்ளீனான ரோடு. ஆக்சுவலாக ரிலாக்ஸாக இருக்குது. டயர்டும் தெரியல பெருசாக. எனக்கு தெரிஞ்சு வெயில் வந்தால் மேபி டயர்ட் தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு எதுவும் பசிக்கலை பெருசாக. பசிக்கிறப்ப சாப்பிடுவோம். வண்டியுமே ஹீட்டு பெருசாக தெரியல. பிகாஸ் நைட்லேயே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். மழையும் கொஞ்சம் இருந்தது. அந்த மலையில் வந்து சும்மா ஹீட் எதுவும் தெரியல. நான் இன்னும் கிளம்பலை. இங்கேருந்து 5 மினிட்ஸில் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு கிளம்பிடலான்னு பார்த்தேன். பட் இந்த ரோடும் அந்த சன்ரைஸும் பயங்கரமாக இருக்குது. அந்த சன்ரைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். லுக் அட் தி சன்ரைஸ். நான் ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று போடுறேன், அதை பாருங்கள்.
சன் கரெக்டாக ரைஸ் ஆகுது, நடுவில் க்ளவுட்ஸ் இருக்குது, அந்த க்ளவுட்ஸில் மறைஞ்சி திருப்பி மேலே வருது. சரி ஓகே, இதுக்கு மேலே நின்னா வெயில் அதிகமாகிடும், நம்ம அப்படியே ஸ்லோவாக கிளம்பலாம். 120 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது, 1.5 hour மேக்ஸிமம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அங்கே ரீச் ஆகிட்டு மற்ற கதையை பேசுவோம். வா பாருங்க ரோட. டிஃபன் இருக்குமா? ஓகே 8 ஆயிடுச்சு டைம். சுத்தமாக ஒரு வைப்ரேஷன் கூட இல்லைங்க வண்டி. நம்ம ரைஸ் பண்ண போயிட்டே இருக்கு, பட்டர் ஸ்மூத் வண்டி. ஓகே, இதோட இந்த vlog-ஐ வந்து ஜவாதோட ஃபுட் ஹில்ஸில் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் நார்மல் ஹைவே தான். ஸோ ஸ்டே டியூன். போலூர் ஸ்டேஷன் கிட்டே கூட்டிகிட்டு போகுது இந்த ரோடு. நம்ம அந்த போலூர் ஸ்டேஷன் கிட்டேருந்து யூட்டர்ன் எடுத்து, இந்த ரோடு தான் அது, அந்த யூட்டர்ன் எடுத்து வரும்போது இந்த ரோடு வருது. ஸோ இப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து ஜவாதோ ஹில்ஸோட பேஸ் பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து இன்னொரு 43 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாகவே ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு இந்த வில்லேஜ் ரோட்ஸும் ஓட்டுறதுக்கு. அது மாதிரி ஃபுல் க்ரீனரியா, தூரத்தில் மழை தெரிஞ்சு. எங்கள் ஊர்லேயும் அந்த எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரங்கள்லாம் இருக்கும், அப்படியே கண்ணுக்கு தெரிகிற டிஸ்டன்ஸில் ஹில்ஸ். இந்த ஊர்லேருந்தே அந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் எப்படி தெரியுது பாருங்கள். நல்லா இருக்குது இந்த வில்லேஜ் ரோட்ஸு கர்வா. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல் வயல்வெளி அப்படியே மேலே ஏறுது. எனக்கு தெரிஞ்சு ஃபுட் ஹில்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு செக் போஸ்ட் போச்சு, இப்போ தான் இறங்குது, டவுன் ஹில் ஆகுது. இப்போது இவ்வளோ நேரம் லைட்டாக மேடு இருந்தது, இப்போ டவுன் ஹில் ஆகுது. யோசிச்சு பாருங்கள், மிட் நைட்டில் இந்த ரோட்டில் வந்தால் எப்படி இருக்கும்னு. இதுக்கு தான் தெரியாத ரோட்டில் இஷ்டத்துக்கு போகக்கூடாதுன்றது. ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட். இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ரொம்ப பழக்கமாயிடுச்சு போல், சருன்னு வராங்க. ஹேர்பின் பெண்ட்லேயே ஒருத்தர் எப்படி திருப்பினாருன்னு பார்த்தீங்களா? பீமன் ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஜவ்வாது மலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் ஜவ்வாது மலையா? ஃபால்ஸ் காமன் ஆயிடுச்சு போல. யார் வந்தாலும் ஃபால்ஸ்ன்னு கேட்டு நான் என்ன கேட்குறேன்னு கூட தெரியாமல் ஃபால்ஸ் இடிப்பாங்க, ஃபால்ஸ் தானே அப்படின்றாங்க. ஆனால் ஜிபே இருக்குமா? இந்த ஃபால்ஸ்க்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது? அப்புறம் அவ்வளோதான்ல. லிட்டில் பிட் ஆஃப் ஆஃப் ரோட் பேட்ச். ஓகே, பீமன் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் எனக்கு தெரிஞ்சு சேஃப் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என் பைக்கை அப்படியே தான் விட்டுட்டு போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹெல்மெட்டை லாக் பண்ணிட்டேன். அண்டு நான் பின்னாடி கட்டியிருந்த ட்ரெக்கிங் பேக்கும் டேங்க் பேக்கையும் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி வண்டியை ஒரு விதமாக சேஃபாக வச்சுட்டு பீமன் ஃபால்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டேன். எல்லோரும் வண்டி எங்கே தான் பார்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஃபால்ஸ். இது ஃபால்ஸ் இல்லை, ஒரு சின்ன நீரோட்டம், அவ்வளோதான்.
யாருமே டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை போல் இங்கே. நம்ம நடந்து போய் பார்ப்போம். நம்மளுக்கு ட்ரிப்புனாலே ஏதாவது ஒரு ட்ரெக்கிங்காச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சின்னதான் ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும் ட்ரெக்கிங். ட்ரெக்கிங் கூட இல்லை, நல்லா சிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெஸ்ட் ஏரியா, குப்பை தொட்டி கூட வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் மக்களும் வந்து குப்பையை அங்கங்கே சிதைக்காமல் கரெக்டாக போடுறாங்க போல். குப்பை தொட்டி வந்து ஃபுல்லாக இருக்குது. தட்ஸ் கூல். ஃபால்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நார்மல் ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். இந்த தண்ணி இப்படி போயிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸோட டாப்புக்கு வந்திருக்கோம். எப்போவுமே வந்து ஃபால்ஸ்ன்றது வந்து நம்ம கீழே பாட்டமில் இருப்போம், அங்கேருந்து குளிக்கிறதோ ஏதோ வந்து நடக்கும். பட் இந்த வாட்டி வந்து இந்த பீமன் ஃபால்ஸ்ன்றது வந்து ஃபால்ஸோட டாப் வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாலாம் இல்லை, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. அது மோஸ்ட்லி நேச்சுரலான மண்ணு தான். சும்மா ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலி கூட வந்து குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். நடந்து போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட டாப் வியூ. அவங்க ஒருத்தன் சாகசம் செஞ்சுட்டு இருக்கான், மரத்துக்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போனால் தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கீழே போகுது. அந்த பாட்டம் வியூலாம் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கயிறு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கயிறு போட்டு வச்சுருக்காங்க. அந்த கயிறு கிட்ட நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே போனால் டேஞ்சர் அப்படின்னு அவங்க இண்டிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் நம்ம ஆளுங்க திருந்த மாட்டாங்க. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். பசங்க பார்க்குறாங்க. உப்பு இல்லைங்க, அதாங்க எனக்கு அதிசயமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயந்தான். இங்கே தான் அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். எவ்வளோ டேஞ்சர். ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குது, தண்ணி எல்லாம் அதிகமாக இருக்குது ஃபோர்ஸ். இதில் போய் அந்த பையன் நின்று சாகசம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரம் இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். அடுத்த ஸ்பாட் ஆகிய பொலுமலை ஃபோர்ட், அதுதான் நம்மளோட மெயின் டெஸ்டினேஷன். அங்கேருந்து கொஞ்சம் இப்படி வந்தால் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த கீழே கொட்டுற ஒரு ஃபுல் வியூ தெரியும்.